ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் வெல்கம் மை வீடியோ. இப்போ வாங்க கொஞ்சோண்டு பிளாக் டீ போட்டேன். இந்த பிளாக் டீ எதுக்கு போட்டிருக்கேன்னா, ரொம்ப நாளாக ஒரு வேலையை கடத்தி வச்சுட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிச்ச அந்த வேலையை செய்யறதுக்கு தான். நேரம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நேரம்லாம் நிறையா இருந்தது. அது கூட இன்னொரு பொருளும் இருந்தது. அந்த இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? நாளைக்கு செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், ராத்திரி செய்யலாம். அந்த அவரு தான் எங்களுக்கு விடாமல் துரத்திக்கிட்டு இருந்தார். சரிங்களா? இப்போ பாருங்கள், சூப்பராக பிளாக் டீ போட்டேன். அதுக்கு சும்மா லேசாக உப்பு. அந்த உப்பு எதுக்கு போடுறோன்னா, அந்த இனிப்புக்கும் அந்த உப்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்கள் அம்மா வந்து காலையில் பிளாக் டீ குடிப்பாங்க. அதில் கம்பல்சரி உப்பு போட்டு குடிப்பாங்க. அதுக்காக ஒரு பிடி உப்பள்ளி போட்டுறக்கூடாது. ஒரு கப் டீ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிஞ்ச் எடுத்து இப்படி போட்டுருணும். சரிங்களா? இதில் முக்கியமாக ஒரு பொருள் போட போகிறேன். இது என்ன தெரியுதா? பொரிக்கடலை. இப்போ தான் வந்து ஸ்நாக்ஸ்னு பேர் வந்துட்டு. எங்கள் காலத்துலலாம் பண்டம். எங்கள் 6 பேர் எங்கள் அம்மா வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒன்றும் சாப்பிட்றதுல இப்போ தான் ஸ்நாக்ஸில் என்னென்னமோ ஸ்நாக்ஸ் இருக்குது. அப்பா அம்மா பண்டம் வேணும்னு அப்படி கடுங்காப்பியை போட்டு இதில் அப்படியே சாரல் மாதிரி இப்படி ஊற்றி தருவாங்க. தெரியுதுங்களா? இப்போ தான் ஆனாலும் நம்ம கடையில் கூட்டு போய் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுன்னு பேரில் என்னவோ வாங்கி கொடுப்போம். எங்கள் காலத்தில் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு ஸ்நாக்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கள் அம்மா வீட்டிலே முறுக்கு, அதிரசம், பின்ன வந்து சீடை, தட்டை, முந்திரி கொத்து இதெல்லாம் பண்ணி டப்பாவில் வைப்பாங்க. அதுவும் தீபாவளிக்கு பண்ணுறது ஒரு 2-3 மாதம் ஓடுற மாதிரி பண்ணுவாங்க. மற்ற நேரம் பொரி கடலை, பொரி, கடுங்காப்பி, சாயா, பாவு அப்படி தான். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இவன் பெட்ரூம் பக்கத்தில் கப்போர்டு பக்கத்தில் என்னத்த கப்பை கொண்டாந்து நிற்கான்னு. இதில் தான் நமக்கு ஒரு பெரிய வேலையே இருக்குது. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்வோம், பிளாக் டீயை குடிப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி கடுங்காப்பியில் பொரிகளில் முறுக்கு போட்டு குடிக்க சொல்லுங்கள். இது நம்ம திருநெல்வேலி பக்கம் ரொம்ப பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னி நாங்கள் அடிக்கடி வீட்டுக்குள்ளே குடிப்போம். சரிங்களா? இப்போ ஒரு டைம் பாஸும் ஆச்சு. நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம அப்படியே குதிரை வேகத்தில் செய்யணும்னு அதுக்கு தான் சூடாக பிளாக் காஃபி டீ எல்லாம் குடிச்சாச்சு. இனி வாங்க ஜீ பூம்பா என் கப்போர்டு கிடக்கிற கெதியை பாருங்க. இது ஃபுல்லாக அவர் துணி. இவர் ஒன்று எடுக்கணும்னா இது இந்த பக்கம் ஃபுல்லாக என் பட்டு சாரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரேராக சாரி கட்டும், சில சாரி வச்சுருக்கேன். சரிங்களா? நிறைய சாரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ ஊருக்கு போகிற பட்சத்தில் எல்லாம் அள்ளி போட்டு போயிருக்காரு. இதெல்லாம் இடையில வேலைக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸு, மேக்ஸி எல்லாம் கச்சா முச்சான கிடக்கு. நமக்கு இன்றைக்கி இவரை தான் அடித்து துவைச்சி ரெடி ஆகணும். இப்போ எல்லாம் அள்ளி கீழே போடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கபோர்டுக்குள்ளே வந்துட்டு இந்த பக்கம் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் துணி எல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். இது சாரி, அது சாரி, இது ஏன் ட்ரெஸ் அவரோட மிக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை அங்கே அடுக்கி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மேல் ரூப் வந்து ஃபுல்லாக வந்து அடுக்கியாச்சு பாருங்கள். இது இருக்கு வீட்டுக்கு போடுற துணி, இது வெளியே போட்டு போகிற துணி, இது என் சாரி ஐட்டம்னு வச்சாச்சு. இனி இந்த பக்கம் 2 ரேக், இந்த பக்கம் 2 ரேக். இனி துணியெல்லாம் அள்ளி இப்படி கீழே போடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வாட்ரூப் வந்து 2012 நாங்கள் வாங்கிட்டு இந்த வாட்ரூப் வந்து குறைஞ்சதுக்கு இப்போ 5 வீடு மாதிரி 6வது வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இது கூட நம்ம கூட வருது. இதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, சொல்கிறேன். இந்த வாட்ரூப்புக்கும் எங்கள் லைஃப்க்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு சொந்த வீடு தான். நாங்கள் இருந்த வீடு வந்து ஒரு கிச்சனு ஒரு ஹால் அவ்வளோதான் இருந்தது. எங்கள் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி. நானே 2 பசங்க. எங்களுக்கு தாராளமாக போதுமா இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய மகனுக்கு கல்யாணம் ஆனோடனே பெட்ரூம் இல்லை பார்த்தீங்களா, அப்போ பக்கத்தில் ஒரு வீடு போய் எடுத்து 8,000 கொடுத்து வாடகை. அங்கே ஒரு 5-6 மாதம் இருந்தோம். அங்கே தண்ணி பிரச்சனை. 8,000 வாடகையும் கொடுத்து அங்கே லைட்டுக்கு கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இங்கே நம்ம சொந்த வீட்டுக்கு தண்ணி பில்லு, கரண்ட் பில் கட்டுக்கிட்டு நாங்கள் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டோம். என்னடா செய்ய இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு. பின்ன எங்கள் மருமகளுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சு. நாங்கள் 3 பேரும் வேலைக்கு போயிடும். நானும் எங்கள் பெரிய பையனும் நாங்கள் 2 பேரும். பின்ன சின்ன மகன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவர் பியூட்டிஷியன் படிக்கிறதுக்காக அவர் கேரளா போயிட்டார். மருமகளுக்கு ரொம்ப ஒரு நேரம் போகல. அதுக்காக என்னடா செய்யன்னு யோசனை பண்ணி இருந்தோம். அங்கே தண்ணி பிரச்சனை வந்து டோம்பொலியில் பலவாசிட்டுன்னு ரொம்ப சூப்பர் ஆகிட்டு ஃபாரினர் பில்டிங் மாதிரி இருந்தது. அங்கே செட்டில் போயிருக்கோங்க நாங்கள். சரிங்களா, அங்கே 12,000 வாடகை. அங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாரின் கண்ட்ரி மாதிரி. இங்கிலீஷ் பேசுகிறவங்க என்ன, குட்டி பாவடா போடுறவங்க என்ன, ஊஞ்சல் ஆடலாம், கார்டன் போகலாம், அவ்வளோ ஒரு என்ஜாய் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. நாங்களாம் முடிவு எடுத்து இந்த சூப்பர் இயருக்கு நம்ம வீடை விற்றுட்டு இங்கே வீடு வாங்கலான்னு அவசரப்பட்டு வீட்டை விற்றுட்டோம். வீட்டை விற்றோன்னா அந்த பணம் அவ்வளோ விற்ற வீடு பணம் எல்லாம் பிஸ்னஸில் போட்டாச்சு, லாஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வீடு வாங்கலான்னு பார்த்தா அங்கே வந்து விலை கேட்டால் உயிர் பேரும் போல் அப்படி விலை இருக்குது. 78 லட்சங்க, 68 லட்சங்க, சாரி 78 லட்சம் கரெக்ட் தான் சொல்கிறேன். 1 கோடி 1.5 கோடின்னு நம்ம பட்ஜெட்டில் இல்லை. 3 வருஷம் அந்த அங்கே இருந்தோம். அந்த ஹவுஸ் ஓனர் பின்ன வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. பின்ன அவங்க எங்கள் தம்பிக்கு வந்து வீடு வேணும், நீங்கள் வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்ய அடுத்து பின்ன என்னச்சி இவ்வளோ சாமாச்சட்டி அள்ளிட்டு போக முடியாதுல்ல. அந்த நேரம் இந்த கபோர்டே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுது. பின்ன ஒன்றொருத்தான் நமக்கு அவசரம் பார்த்தீங்களா, வாடகையே ஒரேடியாக 3,000 ஏற்றிட்டான். வாங்கி தான் ஆகணும். அந்த நேரம் நமக்கு நல்ல துட்டுல, பணத்தோட வேல்யூ கிடையாது. அங்கே போயாச்சு. சரிங்களா, அந்த வீட்டுக்கு போன பின்ன பார்த்தீங்கன்னா கஷ்டம். திடீர்னு எனக்கும் வேலை போயிட்டு இவருக்கும் வேலை போயிட்டு மருமக போயிட்டாங்க. பேத்திய உள்ள பேர டெலிவரிக்கு. இந்த வீட்டுக்கு போனால கஷ்டம் ஒரு பக்கம். நைட்டில் படுத்தா யாரோ ஒன்று தட்டி எடுக்கிற மாதிரி, கருப்பு உருவம் மாதிரி, அப்படி இப்படி அது இது இவ்வளோ வாடகையும் கொடுத்து வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. அந்த வீட்டை காலி பண்ணிட்டு 3ஆவது வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டில் வாடகை குறைவு, வீடு ரொம்ப பெருசு. வீட்டு ஓனருக்கு பைசா பிரச்சனை இல்லை. வீட்டை வந்து அப்படியே நீட்டாக கண்ணாடி பெட்டி மாதிரி வைக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை. அவருக்கு 11 மாதத்துக்கு வாடகை ஆரம்பிச்சிட்டாரு. லைட்டு பில்லு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு, வாடகை கொடுக்கறதுக்கு முன்ன கரண்ட் பில்லு. அங்கே வந்து வாரம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கரண்ட். வீட்டு வாடகையை கொடுத்தது எங்கள் பெரிய பையன், கரண்ட் பில் கட்டுறது சின்ன பையன். எங்களுக்கு தான் வேலை இல்லையே, என்னடா செய்யணும் பார்த்தோன்னா 15,000 16,000 அசலாட்ட கரண்ட் பில் வர ஆரம்பிச்சிட்டு. இது நமக்கு செல்லுபடாது, வீட்டுக்காரன் வேற நொல்லு பண்ணுறானே அடிக்கடி வந்துன்னு சொல்லிட்டு பின் அங்கேருந்து அதையும் காலி பண்ணி போயிட்டோம். அதுக்கப்புறம் 5ஆவது வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ இந்த பக்கம் துணியை மடிச்சுட்டு நம்ம கதை பேசுவாங்க. 5ஆவது வீட்டுக்கு போகணும். வாடகை குறவு. வீடு சின்னது பெட்டி மாதிரி. ஆனால் வீடு சாக் மகாலட்சுமி கலாச்சாரம் கொண்ட வீடு. அவ்வளோ நிறைவாக இருந்தது. பின்ன நாங்களும் வந்து கடையை போட்டுட்டு எங்களுக்கும் ஆட்டம் பொழுது 2 பேருக்கு வேலை வந்துட்டு, சின்ன பையனுக்கும் நல்லா சூப்பராக படித்து முடித்து வந்து அவரும் வந்து சலூனில் வேலை உட்காந்துட்டாரு. பெரிய பையனுக்கு சூப்பர், பேத்தி எல்லாமே சூப்பரான வீடு. அந்த வீட்டிலேருந்து எங்கள் பெரிய மகனுக்கு காலி பண்ணுற விருப்பமே இல்லை. போய் ஒரே வருஷத்தில் எங்களுக்கு ஆண்டவங்களுக்கு ஏன் இந்த சொந்த வீடு எனக்கு அமைஞ்சிட்டு. நான் கடவுள்கிட்ட ரொம்ப வருஷமாக ஃபஸ்ட்டு இருந்தது சின்ன வீடு, எங்கள் 4 பேரும் போதும். மருமக வந்த பிறகு வீடு பத்தலை. கடவுளே எனக்கு 2 BHK தாப்பா, கடவுளே 2 BHK தாப்பா. திருப்பதிக்கு முடியெல்லாம் கொடுத்த 3 வருஷத்துக்கு முன்னே நான் என் பேத்தி எங்கள் மகன் எல்லாம் முடியெல்லாம் கொடுத்துட்டு வந்தோன்னே 11 மாதத்துலேயே வந்து எங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிட்டு. அந்த ஹவுஸ் ஓனர் போகாதீங்க எங்கள் பெரிய மகன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. வந்துட்டோம்.
நல்லா சூப்பராக மடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி 2 நாள் அவசர அவசரமாக கடைக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது உருவி எடுத்தாகும். 2012 இவரை நாங்கள் வாங்கணும். இவர் ஒரு 6 வீடு எங்கள் ஆனார். 2023 கடவுள் எங்களுக்கு இந்த வீடு கொடுத்தாரு. இனி இவருக்கு வந்து ஜம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. இனி இவர் எங்கேயுமே நவல மாட்டார். சரிங்களா? நான் அந்த வீடியோத்தோடு முடிக்கிறேன். ரொம்ப லென்த் ஆகிட்டு நீங்களும் இதை பார்க்க மாட்டீங்க. அருன்னு அறுக்கான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். நாளை மறுநாள் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஜாகிரதையாக இருங்க, பத்திரமா இருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போது 5Kக்கு இன்னும் 200 தான் வேணும். தயவு செஞ்சு 200 பேர் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஆனால் லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். டாட்டா பை பை. லவ் யூ. எனக்கு சப்போர்ட் பண்ண உறவே உங்களுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். நாளை மறுநாள் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். மறுநாள்லாம் நாளைக்கு தான். சரிங்களா? டாட்டா பை பை. லவ் யூ.